சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போற திரைப்படம் வந்து காந்தி கண்ணாடி. இந்த படத்துடைய கதை, அதாவது கதைன்றது, இந்த படத்துல வந்து பாலா வந்து விஜய் டிவி பாலா நாயனா வந்து நடிச்சிருக்கிறாரு. மற்றும் பாலாஜி சக்திவேல், அர்ச்சனா முதன்மை கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துடைய கதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பாலாஜி சக்திவேலும் அர்ச்சனாவும் ஒரு வயது முதிர்ந்த தம்பதிகள், ஒரு 60 வயசை கடந்து வாழ்ந்துட்டு இருக்கிற தம்பதிகள். இவர்கள் வந்து பிள்ளைகள் யாருமே கிடையாது. ஒரு தனிமையான வாழ்க்கை தான் இவங்களுக்கு. உனக்கு நான், எனக்கு நீ அப்படின்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவருக்கு வந்து பாலாஜி சக்தியில தன்னுடைய மனைவிக்கு ஒரு 60 கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஒரு ஆசை. அப்படியே அந்த ஆசை அது என்ன பண்றாரு, நம்ம பாலா வந்து இது நடத்திட்டு இருக்காரு. நம்ம இந்த சின்ன சின்ன கல்யாணம் நடத்துற ஈவெண்ட் எல்லாம் நடத்திட்டு இருக்காரு. அவங்க கிட்ட போய் கேட்கறாங்க. கேட்டு ஒரு பட்ஜெட் போடுறாங்க. ஒரு 80 லட்சம் ரூபாய் ஆகுது. அதுக்காக என்ன பண்றாரு, தன்னுடைய பூர்வீக சொத்தை ஊர்ல போய் வித்துட்டு வராரு. அந்த வித்துட்டு வர காசை எடுத்து கல்யாணத்துக்கு செலவு பண்ணலான்னும் போது வில்லனா வந்து நரேந்திர மோடி டிமானிட்டைசேஷன் அறிவிக்க அந்த பணம் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த பணத்தை மாத்தி அவங்க அந்த 60ஆம் கல்யாணம் பண்ணாங்களா, தன்னுடைய மனைவி ஆசைப்பட்ட அந்த விஷயத்த செஞ்சாரா அப்படின்றதான் இந்த படத்துடைய திரைக்கதை. இந்த படம் ஆரம்பிக்கும் போது தெரிஞ்சு போச்சு, இந்த கல்யாணம் நடத்துறதுக்கு முன்னாடி பாலாஜி சக்திவேல் செத்துருவாருன்னு சொல்லி. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல அவரையும் போட்டு தள்ளிட்டாங்க. அர்ச்சனாவும் எங்கேயோ போய் இறந்துட்டாங்க. பாலா பாலா வந்து பாலா வந்து ஒரு சுயநலமிக்க ஒரு ஆளா இருக்கிறாரு. பணம் சேர்க்கக்கூடிய ஒரு ஆளா இருந்து பாலாஜி சக்திவேல் வந்து ஒரு கடத்துல ஏதோ ஒரு விஷயம் சொல்றாராம். அந்த ஒரு விஷயத்துக்காக அவர் வந்து திரும்பிடுறாராம். அது எப்படின்னு தெரியல. எல்லாம் சரி விடுங்க, திரும்பிட்டாரு. திரும்பி அவர் மாறி அவங்க பேர்ல ஒரு ஆசிரமம் ஆரம்பிச்சு அப்படியே நடத்திட்டு இருக்கிறாரு. இப்படியான ஒரு பாலாவுடைய கதாபாத்திரம். ஆனா பாலாவுடைய கதாபாத்திரத்தை இன்னும் நல்லா அழுத்தமா பண்ணியிருக்கலாம். அவருடைய நடிப்பு வந்து ரொம்ப லேசா இருக்குது. ஒரு அப்படியே ஒரு மாதிரி கேமரா பார்த்து மறைச்சு நின்றுட்டு இருக்கிறாரு. ஒரு யதார்த்தமான நடிப்பா இல்லாம ரொம்ப செயற்கைத்தனமான நடிப்பா நடிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் கடந்து இந்த படத்தை ஒரு உயிரோட்டமா பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயம் நம்ம படம் முடிச்சு வெளியே வரும்போது கண்டிப்பா கண் கலங்கி இருக்கலாம். ஒரு ஃபீல் குட் மூவியை எடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க. ஆனா ஃபீலிங் இல்லாம, ஒரு குட்னஸும் இல்லாம, கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஃபீலே இல்லாம வெளியே வர மாதிரி தான் இருக்கு இந்த காந்தி கண்ணாடி. மொத்தத்துல காந்தி கண்ணாடி ஒரு பவர் இல்லாத கண்ணாடி மாதிரி தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் பவர் ஏற்றிருந்தா கண்டிப்பா நல்லா இருந்திருக்கும்.